குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்முடைய ஃபியூச்சர் ஜூரிஸ் குரூப்பில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கான்ஸ்டியூஷன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரியை பார்த்துருக்கோம், எப்படி கான்ஸ்டியூஷன் உருவானுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ரியாம்பிள் பார்த்துருக்கோம். 1 to 4 வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து யூடியூப்லேயும் அதோட கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வகுப்பு வந்து கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் புரியும். ஸோ ஓகே, நம்ம வந்து இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, சிட்டிசன்ஷிப்பை பற்றி முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிட்டிசன்ஷிப் வந்து எல்லாருக்குமே முக்கியமான தேவையான ஒன்று. ஸோ அதோட ரைட்ஸை வந்து நம்ம பின்னாடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ரைட்ஸை மட்டும் முன்னாடியே சொல்லணும்னா, நம்ம வந்து இப்போ எல்லாருமே சிஜே எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ நம்மளுடைய சிஜே எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு கிரைட்டேரியா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்தியனோட சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். ஸோ அதேமாரி சிட்டிசன்ஷிப் இருந்தால் நமக்கு நிறைய ரைட்டு கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு நிறையா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், ஸோ நிறைய நமக்கு வந்து என்னென்னலாம் போஸ்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து ரைட்டை வந்து பின்னாடி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இதோட கான்செப்டை வந்து எங்கே கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலாந்தை பின்பற்றி தான் இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டபுள் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது. ஸோ டபுள் சிட்டிசன்ஷிப் எங்கன்னா இருக்குன்னா அது வந்து அமெரிக்காவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இங்கே வந்து டபுள் அத்தாரிட்டி இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேட், ஒன்று வந்து சென்ட்ரல் இருக்கும். இப்போ வந்து சென்ட்ரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும், அது தொடர்ந்து ஸ்டேட்டுக்கும் போய் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஒரு இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கோன்னா நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு போகிறோன்னா தமிழ்நாட்டில் போய் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அந்த சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் இருக்குது. அது வந்து நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுறோம்னா இங்கிலாந்தை பின்பற்றி தான் நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இதோட பேக். ஓகே மேம். ஓகே, நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறோம். எந்த கான்செப்ட் எடுத்தோம்னா இங்கிலாந்தை பின்பற்றி எடுத்தோம். ஓகே, இங்கே வந்து பீப்புளை வந்து பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிட்டிசன், இன்னொன்று வந்து ஏலியன்ஸ். ஓகே, இந்த சிட்டிசன்ங்கிறது என்னென்னா அந்த நாட்டோட குடிமகனை தான் இங்கே வந்து சிட்டிசன் சொல்கிறாங்க. ஸோ ஏலியன்ஸுங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டவர் இல்லைன்னா ஒரு அந்நியர் அப்படி உள்ளவங்கள தான் இங்கே வந்து ஏலியன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து நம்மளுடைய எல்லா ரைட்டையும் கான்ஸ்டியூஷன் படி கொடுக்குறோம். ஏலியன்ஸுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் எல்லா ரைட்டையும் வந்து ஏலியன்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது, அவங்க வந்து தரப்பட மாட்டாது. ஓகேவா, ஏலியன்ஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எலிமி ஏலியன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். ஸோ ஓகே, இங்கே எலிமி ஏலியன்ஸ்னு யார் கேட்டிங்கன்னா இல்லீகலாக எனிமி ஸ்டேட்லேருந்து வர ஒருத்தவங்கள தான் இங்கே வந்து எலிமி ஏலியன்ஸு சொல்கிறாங்க. ஓகே, ஏலியன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக உள்ளவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு வரவங்களோ இல்லை ஒரு படிப்பு சம்மந்தமாக போய் வரவங்கள வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஏலியன்ஸை வந்து 2 விதமாக பிரிச்சிட்டோம். ஒன்று வந்து எலிமி ஏலியன்ஸ், இன்னொன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். 2 ஏலியன்ஸாக பிரிச்சிட்டோம். ஸோ ஓகே, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட்னா, இல்லீகல் எனிமி ஏலியன் ஸ்டேட்டில் வரவங்களுக்கு வந்து ஆர்டிகல் 22 படி ஃபண்டமெண்டல் ரைட்டில் முன்காவல் தடுப்பு சட்டத்தை வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, அதுதான் பாப்புலேஷன் வந்து ஸ்டேட்டை வந்து பீப்புள் வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சிட்டிசன், இன்னும் வந்து ஏலியன்ஸ். சிட்டிசனுக்குள்ளே வந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் அவங்க வந்து கொடுக்குறோம், செர்டைன் ரைட்ஸை வந்து கொடுக்க மாட்டோம். அது என்னென்ன ரைட்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம்னு யாருக்கா தெரியுமா? ஏலியன்ஸுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், என்னென்ன ரைட்ஸ் கொடுக்க மாட்டோம் தெரியுமா இருக்காது? சொல்லுங்க மேம். voting rights. அடுத்தது ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்போ வந்து நமக்கு சொல்லுங்க சார். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே சார், ஓகே சார். ஸோ ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து செட் ரைட்ஸை வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரைட்ஸு இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் மீதி எந்த ரைட்ஸுமே அவங்களுக்கு வந்து மற்ற ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் உள்ளவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புது விஷயமான ஒன்று. இப்போ வந்து இந்தியாவில் உள்ளவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து பிரசிடெண்ட்டாக ஆகணும்னா அவங்க வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவங்க சிட்டிசன்ஷிப் பெற்று இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக வரலாம்.
ஆனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்லி அவங்க பை பர்த் மட்டும் தான் இருக்கணும். அவங்க யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அங்கே பிறந்தா மட்டும்தான் அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை ஒரு வெளிநாட்டவராக இருந்தால் கூட இங்கே சிட்டிசன்ஷிப் பெற்று அவங்க வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஓகே, என்னென்ன ரைட்ஸ்லாம் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா உரிமைகள் மற்றும் அரசியல் சம்பந்தமான உரிமைகள் இருக்குது. சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ரைட் டு ஓட் நமக்கு இருக்குது. என்னென்ன ரைட் டு ஓட்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து எலெக்ஷன் நிற்கிறது, அவங்களுக்கு ஓட்டு போடுறது. இன்னொன்று வந்து பிரசிடெண்ட்டாக நிற்கிறது, வைஸ் பிரசிடெண்ட், எலெக்ஷன் கமிஷன், எம்பி, எம்எல்ஏ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இப்படி முக்கியமான கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லாம் சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து ரைட்ஸாக கொடுக்குறாங்க. ஓகே, இதை தவிர்த்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 15 ரைட் டு அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகல் 16 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 29, 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன். இப்படி போன்ற ஃபண்டமெண்டல் ரைட்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். ஓகே, ஏலியன்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 14, 17, 22, 28 இந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏலியன்ஸுக்கு வந்து கொடுக்குறோம். மேம் சொல்லுங்கள் மேம். தமிழ் நீங்க நோட்ஸ் யாரும் எடுக்கிறாங்களான்னு கேளுங்க. அதுக்கேற்ற மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நோட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படி யாரும் எடுக்கிற டிசைனிங் மட்டும்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறோம் மேம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஓகே மேம். மேம் எது வரைக்கும் சொல்லணும்? ஓகேவா? நான் கண்டினியூ ஸ்லோ ஓகேவா? எப்படி? ஓகே, வேணா திரும்பி சொல்லுங்க மேம். ஓகேங்க சார். ஏலியனுக்கு மட்டும் அந்த இது சொல்லுங்க, ரைட் சொல்லுங்க சார். ஓகே மேம். என்ன ரைட் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்காக தான் போட்டிருக்கு. அதனால தயக்கப்படாம சார் மெதுவா நடத்துங்க, எதுனாலுமே சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களோட கிளாஸ். ஓகே, ஸோ அதனால எவ்ரிபடி ஹார்ட் ரைட்ஸ் எல்லாருமே ரைட்ஸ் மட்டும் உங்களோட பிளாட்ஃபார்ம் நினைச்சுக்கோங்க. தயக்கப்படுறதுக்கோ இல்லை யார் எதுவும் அட்மின் அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. ஸோ நோட்ஸ் வேணும் சார், கொஞ்சம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போகுது. சொல்லுங்க சார். எஸ், ஆமாம், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகிக்க வேணாம். சும்மா நம்ம நேச்சுரலாக என்ன பார்ப்போம், எதனால சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகுள் பண்ணிக்கிற மாதிரிலாம் அவ்வளோலாம் இருக்காது. ஸோ ஓகே, நம்ம வந்து எதுக்கு சிட்டிசன்ஷிப் என்ன கான்செப்ட்னு பார்த்தோம். பீப்புள் வந்து ரெண்டாக பிரித்து சிட்டிசன் ஏலியன் பார்த்தோம். அப்புறம் பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்து என்னென்ன ரைட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன ரைட்டு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஓகே, இதை தவிர்த்து ஏலியன்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 14, 17, 22, 28. ஸோ இது வரைக்கும் வந்து ஏலியன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இதோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம், சிட்டிசன்ஷிப்பை பற்றி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரி ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து சிட்டிசன்ஷிப் பேருனா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி போகணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் சிட்டிசன்ஷிப்பை பெறணும், நான் வந்து எந்த ப்ரொவிஷன் படி நான் வந்து சிட்டிசன்ஷிப் கேட்க முடியும்? சார் சிட்டிசன்ஷிப் பற்றி கேட்குறீங்களா? ஓகே, ஆல்ரெடி சாட் பாக்ஸில் போட்டுட்டாங்க. ஓகே, குடியுரிமை சம்பந்தமாக எந்த விதிகளோ தீர்மானிப்பதோ தற்போது நடைமுறையில் என்ன இருக்குன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகே, இப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த தேதியான 26/1950 தொடங்கி 1955 வரைக்கும் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் எப்படி கான்ஸ்டியூஷன் படி சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து அது வந்து இல்லை. இப்போ வந்து நம்ம தற்போது என்ன கொடுத்துட்ருக்கோம்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1950 படி தான் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2ல் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிகல் 5 to 11 பற்றி இங்கே சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் வந்து ஜனவரி 26, 1950 தொடங்கிய சமயத்தில் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோமோ அதை பற்றி இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனாக சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த அக்யூசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் சப்சிக்வெண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இங்கே அக்யூசேஷன் எப்படி சிட்டிசன்ஷிப்பை பெறுது, ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி
அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளாக பார்த்தோன்னு வைக்கலாம். ஓகே, ஒரு அக்யூசேஷன் வந்து எப்படி பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆஃப் டொமிசைல், சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரேஷன், சிட்டிசன்ஷிப் பை ரிஜிஸ்ட்ரேஷன், அதுபடி நம்ம அக்யூசேஷன் பெறுறோம். ஓகே, எப்போல்லாம் டெர்மினேஷன் போடுறோம்னு கேட்டிங்கன்னா, சிட்டிசன்ஷிப் டெர்மினேஷன் பை மைக்ரேஷன், வாலண்டரி வித்ட்ராவல். டெர்மினேஷன் எப்படி பண்ணுறோன்னா, டெர்மினேஷன் பை மைக்ரேஷன், வாலண்டரி வித்ரா, அப்படிப்படி தான் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இறங்குறோம். ஓகே, அடுத்தது அந்த ப்ரொவிஷன் மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 5 வந்து ஜனவரி 26, 1950 வந்து டொமிசைல் சம்மந்தமாக எப்படி சிட்டிசன்ஷிப் பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 5 சொல்லுது. ஆர்டிகல் 6 வந்து என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து ஓகே ஆர்டிகல் 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து வந்தவங்களை பற்றி சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி பெற முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து மைக்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம அடுத்து ஆர்டிக்கல் வரும்போது பார்ப்போம். ஆர்டிகல் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை வந்து திரும்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரவங்க எப்படி சிட்டிசன்ஷிப் பெறதை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 8 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் சைடில் இந்தியாவில் தங்கியிருக்கவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 8 சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கல் போகலாமா? இது வரைக்கும் நான் சொன்னது வரைக்கும் இருக்க டவுட் இருக்கா? ஓகே, நம்ம ஆர்டிக்கல் வந்து 5 போயிடலாம். ஓகே, சிட்டிசன்ஷிப் பை டொமிசைல். இந்த டொமிசைலுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வசிப்பிடம் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, டொமிசைலுக்கும் ரெசிடென்ஸ் அதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, டொமிசைலுங்கிறது வசிப்பிடம், ரெசிடென்ஸுங்கிறது இருப்பிடம். ஓகே, வசிப்பிடத்துக்கும் இருப்பிடத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, ஒருத்தவங்க வந்து டொமிசைல் படி நான் சிட்டிசன்ஷிப் பெறணும்னா அவன் டொமிசைலாங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா அவனோட இன்டென்ஷனை வந்து நான் பர்மனெண்ட்டாக அங்கே வந்து அவன் வாழணும், வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அங்கே தான் இங்கே டொமைசலை பற்றி சொல்கிறாங்க. ரெசிடென்ட்ங்கிறது தற்சமையாக தங்கிட்டு போகலாம் பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மயிலாடுதுறை, நான் வந்து மதுரையில் போய் படிக்கணும்னு வச்சுங்களேன், அதுதான் என்னோட வந்து ரெசிடென்ஸ். என்னோட டொமைசல் என்ன, மயிலாடுதுறை. ஸோ ஒருத்தவங்களோட பர்பஸ் வந்து வேலைக்காக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். ஸோ மற்ற அதர் பர்பஸ்க்காக அங்கே போய் தங்கிட்டு வந்து அவங்க வந்து ரெசிடென்ஸ் சொல்லலாம். ஆனால் அவங்க டொமைசல் வந்து இங்கே தான் அவங்களோட நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, டொமைசலை பற்றி சிட்டிசன்ஷிப்பில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து டொமைசல் படி ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் பெறணும்னா ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த 3 கண்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 கண்டிஷன் என்னென்னா, அங்கே வந்து அவங்க இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும். 2, அவங்களோட பேரண்ட் வந்து அவங்க ஆகிருக்கணும். அங்கே வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பிறந்திருக்கணும். ஓகே, அவங்க பிறந்திருக்கணும், இல்லை அவங்க பெற்றோர்கள் பிறந்திருக்கணும். அப்படி இல்லையா, ஜனவரி 26, 1950 முன்னாடி அவங்க வந்து இந்தியாவில் 5 வருஷம் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட்டாக வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. டொமைசலில் வந்து ஒருத்தவர் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறணும்னா 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஒரு கண்டிஷன் வந்து அவங்க வந்து பிறந்திருக்கணும், அவங்க பேரண்ட் வந்து பிறந்திருக்கணும். இல்லையா, கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஆர்டினரியாக ரெசிடெண்ட்டாக அந்த வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 3 கண்டிஷன். அடுத்து ஒரு கேஸில் ஒன்று பார்ப்போம். லூயிஸ் டி ரெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் வந்து டொமைசல்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, an intention to reside forever in a country where one has taken up his residence. என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் வந்து ஆர்டினரியாக ரெசிட் பண்ணி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட இன்டென்ஷனை வந்து அங்கே ஃபாரெவராக இருக்கணும், அங்கேயே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கேஸ்லாம் நேம் ஓகே மேம், நான் ஸ்பெல் பண்ணுறேன். LOUIES, லூயிஸ் DE ட்ரெட் REDT வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இல்லை தான் டொமிசலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும், அவங்க ரெசிடென்ஸ் வந்து இன்டென்ஷன் வந்து ரெசிடென்ட் வந்து தங்கியிருக்கணும்
அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கேஸில் வந்து முகமது ரஸா RAZA முகமது ரஸா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. எஸ் மேம், RAEDT. ஓகே, அடுத்த கேஸ் வந்து முகமது ரஸா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1938 வந்து ஒருத்தர் வந்து இந்தியா வந்திருப்பார். ஸோ 1945 வந்து அது ஈராக்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்க சமயத்தில் அவர் வந்து என்ன செய்வார், இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்டே பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பார். ஸோ இந்தியாவோட அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணதால் அவர் வந்து நான் இந்தியாவோட டொமைஸ்டில் தான் இருக்கேன், எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை, நீங்கள் மாற்றி மாற்றி போகிறதுனால நீங்கள் டொமைஸ்டில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, அதுதான் இந்த கேஸ்லாம். ஓகே, ஆர்டிகல் 5 புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, உங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ ஓகே, ஆர்டிகல் 6 என்ன சொன்னால், சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரேஷன் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரவங்களுக்கு ஓகே அந்த 3 கண்டிஷன் சொல்லிடுறேன். ஸோ ஆர்டிகல் 5ல் வந்து 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. அங்கே வந்து அவர் பிறந்திருக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லை அவரோட பேரண்ட் வந்து அங்கே பிறந்திருக்கணும், 2வது கண்டிஷன். 3வது வந்து ஜனவரி 26, 1950 வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து அவங்க வந்து ஆர்டினரியாக ரெசிடென்ட் பண்ணியிருக்கணும், அங்கே வந்து ஆர்டினரியாக வாழ்ந்துருக்கணும் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 1950 26க்கு முன்னாடி. ஓகேவா சார்? ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 6ல் வந்து இப்போ வந்து இடையில வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அது வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்திய பிரிவினை திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்துப்படி எல்லாம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்போ பிரியும் போது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க திரும்பி இந்தியாவுக்கே திரும்பி வரவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 6 வந்து சிட்டிசன்ஷிப் பை மைக்ரேஷன் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகேங்களா? ஸோ இங்கே மைக்ரேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மைக்ரேஷனுங்கிறது இடப்பெயர்ச்சின்னு வச்சுக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுறது. ஸோ அப்படிங்கிறவங்க அவங்க பாகிஸ்தான்லேருந்து திரும்பி இந்தியா வரும்போது அவங்க சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பற்றி சொல்கிறாங்க. மைக்ரேஷனை வந்து 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இமிக்ரேஷன், இன்னொன்று வந்து எமிக்ரேஷன். இமிக்ரேஷன் அப்படிங்கிறதுனா வச்சுங்களேன், இப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வருது, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு உள்நாட்டு வரத்துக்கு, ஒரு இந்தியா வரத்துக்குன்னு வச்சுப்போம். எமிக்ரேஷன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது. இப்போ வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை போகிறது வந்து எமிக்ரேஷன் சொல்கிறோம். வெளியேருந்து உள்ளே வருது வந்து இமிக்ரேஷன், உள்ளேருந்து வெளியே போகிறது வந்து எமிக்ரேஷன். அவ்வளோதான். ஓகே, இதுதான் இமிக்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க, சாரி மைக்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 6ல் வந்து அதே கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒரு மைக்ரேஷன் படி ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப் பெறணும், பாகிஸ்தான்லேயும் இந்தியா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இதுக்கு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்னா, இங்கே வந்து அவர் வந்து பிறந்திருக்கும், ஹிஸ் பேரண்ட், இன்னும் அவங்களோட பெற்றோர் இருக்கணும், அடுத்தது அவங்களோட கிராண்ட் பேரண்ட் இருக்கணும். இவங்க 3 பேர் இருக்குன்னா அது வந்து பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா. இந்தியா வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அங்கே பிறந்திருக்கணும். ஸோ என்ன கண்டிஷன்னா ஆர்டிகல் 6 படி அவனோ இல்லை அவங்களுடைய பெற்றோரோ அவங்களோட கிராண்ட் பேரண்ட்டோ அங்கே வந்து பிறந்திருக்கணும். இப்போனா அன்டிவைடட் இந்தியா, பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா. ஸோ இன் அடிஷன் கண்டிஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பெர்மிட் சிஸ்டம் சொல்கிறாங்க. என்னென்னா இங்கே ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, 1948 முன்னாடி வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜூலை 19, 1948 முன்னாடி வந்துருந்தா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து
கொடுக்கணும். ஓகே, ஜூலை 1948 முன்னாடி வராத பட்சத்தில் அவங்க வந்து 6 மந்த் அங்கே தங்கியிருந்து ரிஜிஸ்டர் பண்ணி சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பர்மிட் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, ஜூலை 1948 முன்னாடி வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கணும். 2, ஜூலை 1948 பின்னாடி வந்திருந்தால் 6 மந்த் அங்கே தங்கியிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 6ல் சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 6 புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நம்ம ஆர்டிகல் 7 போயிடலாம். ஸோ ஆர்டிகல் 6ல் என்ன பார்த்தோம்? பாகிஸ்தான்லேயும் இந்தியா வரவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து ஆர்டிகல் 7ல் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்கறத பற்றி சொல்கிறோம். ஆர்டிகல் 7 என்ன சொல்லுதுன்னா, சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் பாகிஸ்தான். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியா திரும்பி வந்து நான் ரெசிடென்ட் பண்ணி அங்கேயே நான் வந்து என்னோடய சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 7ல் சொல்கிறாங்க. அதே கண்டிஷன் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அவன் பிறந்திருக்கணும், ஹீ பார்ன், இன்னும் அவங்க பேரண்ட் பிறந்திருக்கணும், அதே அவங்க கிராண்ட் பேரண்ட்டும் அவங்க பிறந்திருக்கணும். எப்போனா அன்டிவைடட் இந்தியா அப்போ வந்து அவங்க பிறந்திருக்கணும். அதே அடிஷன் டு தட் இங்கேயும் இங்கே வந்து பெர்மிட் சிஸ்டத்தை வந்து இங்கேயும் சொல்கிறாங்க. என்னென்னா, மார்ச் 1, 1947 முன்னாடி வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கணும். அதே மார்ச் 1, 1947 பின்னாடி வந்திருந்தால் 6 மந்த் ரெசிடென்ட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, மார்ச் 1, 1947 முன்னாடி வந்திருந்தால் சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்கலாம். மார்ச் 1, 1947 பின்னாடி வந்தால் 6 மந்த் ரிசெட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 7. ஸோ ஆர்டிகல் 7ல் ஒரு கேஸ்லாம் இருக்குது. என்னென்னா, பவன் ராவ் கான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவன் ராவ் கான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறான், வாலண்டியராக ஒருத்தர் வந்து மைக்ரேட் பண்ணி பாகிஸ்தான் போகும்போது அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகுது. ஓகே, BHAWAN பவன் BHAWAN பவன் ROAKHAN வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து வாலண்டியரியாக மைக்ரேட் பண்ணி பாகிஸ்தான் போகும்போது அவரோட டெரிட்டரி வந்து லாஸ் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் இந்தியாவில் வாழ்ந்திருந்தாலும் சரி, அவரோட ஓட்டர் ஐடியோ மற்ற விஷயமோ இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவரோட சிட்டிசன்ஷிப் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் ஆர்டிகல் 7. ஸோ ஆர்டிகல் 7ல் டவுட் இருக்கா? ஸோ தயவுசெய்து புரியலன்னா கேளுங்க. ஓகே, நம்ம அடுத்த ஆர்டிகல் 8 போயிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஆர்டிக்கல்லாம் முக்கியமாக மனப்படமாக வச்சுக்க வேண்டியது நீங்கள் அந்த இயரை மட்டும்தான். ஸோ அந்த இயர் பேஸில் தான் நம்ம எப்போ உள்ளே வந்தோம், எப்போ வெளியே போகணும், எப்போ நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 8 வந்து என்ன சொல்லுதுன்னா, சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன் ஆஃப் இந்தியா ஆர்டினரி ரிசைட் அவுட்சைட் இந்தியா. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இந்தியாவுக்குள்ளே இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனவங்க பாகிஸ்தானில் இங்கே வந்தவங்களுக்கு எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க வந்து இந்தியாவே இல்லை, இந்தியாவும் இல்லை பாகிஸ்தானும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ரீலங்காவோ ஒரு யூகேவாவோ இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் சொல்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து அதே வந்து அவங்க வந்து இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும், அவர் பிறந்திருக்கணும், இல்லை அவங்களோட பேரண்ட்டோ இல்லை கிராண்ட் பேரண்ட்டோ அன்டிவைடட் இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வேறொரு கண்ட்ரியில் இருக்கும்போது வேறொரு கண்ட்ரியில் வந்து இந்தியன் சிட்டிசன் வாங்கணும்னா அவங்க கண்ட்ரியில் இருக்கிற டிப்ளமேட்டிக் ஆர் கன்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட போய் தன்னை இந்தியன் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வேறொரு கண்ட்ரியில் இருக்கும்போது அங்கே இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இருக்கிற டிப்ளமேட்டிக் ஆர் கன்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்கள்ட்ட சொல்லி தன்னை வந்து இந்தியன் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்குன்னா அவுட் சைடு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 8 புரிஞ்சுதா? ஓகே சார், ஆர்டிகல் 8 என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் போனவங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்லேயே திரும்பி இந்தியா வந்தவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறத பற்றி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து இந்தியாவும் இல்லை பாகிஸ்தானும் இல்லை, எப்படியுமே இல்லாத பட்சத்தில் ஒரு யூகேவாவோ ஒரு ஸ்ரீலங்கனோ ஒரு அதர் ஸ்டேட்டாக அதர் வெளிநாட்டாளாக இருக்கும்போது அந்த மாநிலத்தில் உள்ள டிப்ளமேட்டிக் ஆர் கன்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா, ஸோ நம்ம நாட்டில் உள்ளவங்க அவங்க இருப்பாங்களே அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் தன்னை இந்தியன் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 8 சொல்கிறாங்க. ஸோ அவங்க நாட்டில் இருக்கிற டிப்ளமேட்டிக் ஆர் கன்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட போய் தன்னை இந்தியன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அவனோ இல்லை அவனோட பேரண்ட்டோ அன்டிவைடட் இந்தியாவில் வந்து பிறந்திருக்கும். ஓகே, இது எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறது? ஸோ இதை பற்றி யாருக்கா தெரியுமா? சரி, ஓகே, சரி, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க, எனக்கும் அது சம்மந்தமாக தெரியல எப்படின்னு. சரி, ஓகே சார், நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் சார் அதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆர்டிகல் 9. ஸோ நம்ம இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆர்டிகல் 5லேருந்து 8 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எப்படி இழக்கிறது அதை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 9 ஒன்று வந்து வாலண்டரியாக ஒரு ஃபாரினில் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பை பெறும்போது நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறோம். ஸோ இதை வந்து இழக்கிறோம். ஸோ இது வந்து டெர்மினேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெர்மினேஷன் வந்து 2 விதமாக நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஒன்று வந்து மைக்ரேஷன், இன்னொன்று வந்து வாலண்டரி வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ உங்கள் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆர்டிகல் 7ல் March 1, 1947 அப்புறம் யாராவது பாகிஸ்தான் மாறிட்டாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறாங்க, மைக்ரேஷன் மூலயமா இழக்கிறாங்க. ஸோ March 1, 1947 அதுக்கப்புறம் போனவங்களுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து இழந்துட்டாங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து திரும்பி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். போனவங்க அதே July 19, 1948 ஆர்டிகல் 6 படி திரும்பி அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுதான். ஸோ இன்னொரு டெர்மினேஷன் என்னன்னா வாலண்டரியாக வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 9. ஓகே, ஆர்டிகல் 9 புரிஞ்சுதா? ஓகே, எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து இழக்கிறத பற்றி சொல்கிறோம். ஒன்று வந்து மைக்ரேஷன் மூலயமா, ஒன்று வந்து வாலண்டரியாக வித்ட்ரா பண்ணுறது மூலயமா நம்ம வந்து டெர்மினேஷன் வந்து இழக்கிறோம். மைக்ரேஷன்னா இப்போ நம்ம ஆர்டிகல் 7ல் பார்த்தோம். March 1, 1947 அப்புறம் வந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதே July 1948 அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து திரும்பி சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம். இன்னொரு எப்படி டெர்மினேஷன் பண்ணுறாங்கன்னா வாலண்டரியாக வித்ட்ரா பண்ணுறது மூலயமா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இழக்கிறோம். ஸோ ஓகே, அதுதான் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10 என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது வந்து சப்ஜெக்ட் மேட்டர் டு பார்லிமெண்ட் வரும். ஸோ பார்லிமெண்ட் ஓகே
ஆர்டிகல் 10 என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து சட்டம் கொண்டு வர வரைக்கும் நம்ம வந்து இந்திய குடிமகனாக இருக்கலாம். சப்போஸ் பார்லிமெண்ட் சட்டம் கொண்டு வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துச்சு, அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் கொண்டு வர வரைக்கும் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை பெறலாம். ஸோ இதோட என்ன கான்செப்ட்னா, பார்லிமெண்ட் வந்து குறுக்கிடாத வரைக்கும் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதோட பவர் ஃபுல்லாகவே பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு செக்ஷன் ஆர்டிகல் 11 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட பவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் பவர் வந்து எனக்டட் லா, சிட்டிசன்ஷிப் சம்பந்தமாக எந்த ஒரு ஆக்டையும் கொண்டு வரலாம். கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை அக்யூர் பண்ணுறதோ இல்லை லூஸ் பண்ணுறதோ, அது சம்மந்தமாக லா எனாக்ட் பண்ணுறதோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து அதுபடி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ 10, 11 அதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவர் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வருது. நம்ம சிட்டிசன்ஷிப் எப்படி லூஸ் பண்ணுறது, ஸோ அது சம்மந்தமாக எந்த ஒரு இதையும் பார்லிமெண்ட் வந்து அது சம்மந்தமாக சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10, 11 சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 10, 11 புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அவ்வளோதான். 5 to 11 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதை ரிப்பீட் பண்ணணுமான்னு சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சார் இதில் வந்து சிட்டிசன்ஷிப்பில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஒன்று கொண்டு வந்தாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ் மேம், ஆமாம் சொல்லப்படும். அதை பற்றி மாதிரி ஓகே. இப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் மட்டும் பார்க்குறதுனால வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தற்சமயத்தில் வந்து நம்ம எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்குறோன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி தான் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னே கான்ஸ்டியூஷன் வந்த சமயத்தில் நம்ம எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்னென்ன இயரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ப்ளஸ் ஆர்டிக்கலை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் எப்படி பற்றி ஃபுல்லாகவே அதோட ஆக்ட்டு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த சிஏஏ, ஸோ அதை பற்றிலாம் தனியாக ஒரு கிளாஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரும். ஸோ இது மேஜராக நம்ம இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் படி நம்ம எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுத்தோம், எந்த இயர் வச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ ஆனால் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955 தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது அடுத்த கிளாஸ் வரும். ஸோ ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ, அவ்வளோதான். மேம் சொல்லுங்கள் மேம். சகனா மேம். ஓகே மேம், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம் மேம். கரெக்டா மேம்? ஓகே. ஹலோ, இருக்கீங்களா லைனில்?
மேம் சொல்லுங்கள் மேம். 9/6/2024 9ஆம் தேதி நடத்தின 7:30 PM எடுத்த கிளாஸ் ஒன்று டிரான்ஸ்லேஷன் வச்சு எடுத்திருக்காங்க. அதோட ரெக்கார்டு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அப்போ என்னால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஏதாவது ரெக்கார்ட் இருக்குமா? ஓகே மேம், இந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு மேம்.